ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் MA25C03 ட்ரிபிள்ஐக்குரிய M2 பேப்பருக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அனலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நான் சொல்ல வரதை கரெக்டாக கவனிங்க. நிறைய வாஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின் கொஞ்சம் இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்றதை கவனிச்சிங்கன்னா ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஸோ யூனிட் 1 இதில் வந்து உங்களுக்கு பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸு. ஸோ ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கேட் மாடலில் இருக்க கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறையா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு மாடல் வந்து கொடுத்துருக்கேன். பட் இதை மட்டும் தான் கேட்பாங்க அப்படிங்கிற கிடையாது. ஒன் வேர்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒன் வேர்ட்ஸ் என்ன இதுக்கு முன்னாடி வந்து கேட்டதே கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வர்றனால அந்த ஃபார்மேட் எப்படி கேட்க போகிறாங்கிற இந்த டைம் தான் எனக்கு தெரியும். சொல்லி இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அது போக நான் உங்களுக்கு 21 வேர்ட்ஸ் வந்து கணக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா வந்து தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் நிறையா வந்து ஒன் வேர்ட்ஸ் பொறுத்தவரை படிச்சு வச்சுக்கோங்க. MCQ மாடலில் கேட் பேட்டர்னில் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்வர்ஸ் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இதுலேருந்து அடிச்சு துவச்சிருக்காங்க கொஸ்டின். நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து கொஸ்டின், அதாவது இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுலேருந்து எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஒவ்வொரு ரெகுலேஷனே தனித்தனி கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினை அனலிசிஸ் பண்ணி ரிப்பீட்டட் கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இதில் எதெல்லாம் ரிப்பீட் ஆகிருக்குன்னு நீங்களே பார்த்து இதுக்கு ஏற்ற மாதிரி படிங்க. ஆனால் இன்வர்ஸ் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு ChatGPT இல்லை வந்து ஆன்லைன்ல இருந்து போட்டு எடுக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து அனலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்கனால கண்டிப்பாக நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷனும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. நான் கொடுத்துருக்க எல்லாமே ஃபார்மேட் கேட்டிருக்காங்க. இதில் எல்லோ கலரில் செட் பண்ண ரிப்பீட்டடு. பட் டாபிக்ஸ் வைஸ் பார்க்குறப்ப எல்லாமே பாருங்க. ஏன்னா உங்களுக்கு மொத்தம் 5 யூனிட் படி கேட்கணும். பட் 4 யூனிட்டுங்கிறனால ஒரு யூனிட்ல இருந்து அடிஷனல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது போக இந்த சப்ஜெக்ட்லையும் சப்டிவிஷன் கொஸ்டின் வரும். ஸோ அதனால கொஞ்சம் நிறைய வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொடுக்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரியும். யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் எல்லோ கலர் செட் பண்ணால் ரொம்ப முக்கியம். அதர் டாபிக்ஸும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது, நிறையா வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்ட் பி பொறுத்தவரை கன்வல்யூஷன் தியரம் LT ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து அடிச்சு துவச்ச கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த கன்வல்யூஷன் தியரம் எத்தனை தடவை கேட்டு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாமே வேற வேற கொஸ்டின்ல கேட்ட ஒரு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கீழே நான் கொடுத்துருக்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதில் ஒரே ஃபார்மேட்ல ஒரு சில கொஸ்டின்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி ஆர்டர்ல இருந்து பாருங்க. ஏன்னா நான் உங்களுக்கு எது கஷ்டமா இருக்குங்கிறனால ஃபர்ஸ்ட் ஆர்டர் வைஸ் இந்த யூசிங் கன்வல்யூஷன் தியரம் ஃபைண்ட் த இன்வர்ஸ் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த ஆர்டர்ல நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே ஆர்டர்ல பாருங்க. அதுபோக இந்த 2வது இதுக்கு 3வது ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷன். இந்த பீரியாடிக் ஃபங்க்ஷன் ரிப்பீட்டட் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நான் கீழே கொடுத்துருக்க மாடல்ஸும் பாருங்க. இதில் நிறைய டைம்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து செகண்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஒன் வேர்ட்ஸ் போக அடிஷனலாக பாருங்க கேட் மாடலில் இருக்கிறது. ஸோ 2வது நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஆன்சரோட தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, MCQ மாடலில் தான் கேட்பாங்க. பட் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. மாடலுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து இதில் வந்து 3 மார்க்ஸ் வந்து இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மோஸ்ட்லி இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வர்ஸ் பேஸ்டு வர கான்செப்ட் தான் நிறையா கேட்குறாங்க. இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ரொம்ப முக்கியம். இந்த இசட் டிரான்ஸ்ஃபார்ம் கான்செப்ட் அடிச்சு தோச்ச கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதில் இன்வர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுங்கிறனால நான் ஒவ்வொரு இதுலேயும் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இசட் டிரான்ஸ்ஃபார்ம் இதுக்கெல்லாம் நான் நிறைய நாள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்துருக்கனால தான் இது ஒவ்வொன்றும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த கொஸ்டின்லாம் நீங்கள் தேர்ந்தீங்கன்னா பல இதில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்கிட்ட இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இசட் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இது இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த இசட் டிரான்ஸ்ஃபார்ம் கான்செப்ட்லாம் ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிக் கொஸ்டினில் சப்டிவிஷனாக கேட்ட கொஸ்டின். ஸோ அது வந்து 3 மார்க் ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் வந்து இந்த இசட் டிரான்ஸ்ஃபார்ம் சம்டைம்ஸ் வந்து ஸ்ப்ளிட்டிங் கொஸ்டினில் கூட வரலாம். ஸோ பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஆஃப் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கன்வல்யூஷன் தியரம் ஆஃப் இசட் டிரான்ஸ்ஃபார்ம். இந்த கன்வல்யூஷன் தியரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல பிக் கொஸ்டின்னா இது வந்து செகண்ட் யூனிட்ல 3 மார்க்கு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரம். இதில் ஃபைனல் வேல்யூ தியரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து கன்வல்யூஷன் தியரம் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. எத்தனை தடவை கேட்டிருக்காங்க நீங்கள் பாருங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின்ஸும் கீழே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது கீழேயும் நிறையா வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட கண்டினியூஷன் தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுறீங்கன்னா இது வந்து புரியாது. ஏன்னா வந்து நீங்கள் நம்ம சொல்கிறத ஃபஸ்ட்டு கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் யூசிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறதும் கேட்டிருந்தாங்க நிறைய டைம்ஸ். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
ஸோ அடுத்து வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூசிங் இசட் டிரான்ஸ்ஃபார்ம். இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஸோ இதுதான் அடிச்சு துவச்ச கொஸ்டின். ஆக்சுவலாக நல்லா பார்த்துக்கோங்க, நிறைய டைம்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்வெர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட்ல கேட்டிருக்காங்க, பட் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸு. ஸோ ஒன் வேர்ட்ஸில் ஒரு 10 கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கேட் பேட்டர்னில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஆன்சரோட தான் கொடுத்துருப்பேன், பார்த்து வச்சுக்கோங்க. எம்சிக்யூ மாடல்லாம் கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டேரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ 3வது யூனிட்டு. ஸோ 3வது யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த டிரிச்லெட்ஸ் கண்டிஷன், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ரிப்பீட்டட், இது வந்து நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. இது படிச்சீங்கன்னாலே போதும். அடுத்து வந்து இந்த பார்சல் ஐடென்டிட்டியும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து இந்த ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் ரீசெண்டாக கேட்ட அந்த ரெகுலேஷன் 2021 பேட்டர்ன் கொஸ்டின்ல வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெகுலேஷன்ஸ்ல இது அவ்வளோவா கேட்கல. மோஸ்ட்லி நீங்க இந்த கொஸ்டின் பொறுத்தவரை ரெகுலேஷன் 2021க்கு முன்னாடி இருக்கிற ரெகுலேஷன் 2017, ரெகுலேஷன் 2013 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா ஒரு சில ஐடியாஸ் இன்னும் நிறைய கிடைக்கும். பட் ரீசென்ட் ட்ரெண்ட்ல ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரீசென்ட் ட்ரெண்ட்லேயே கேட்குறாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு 3 மார்க்ல இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, எல்லாம் ரீசெண்டாக கேட்ட கீழே கொடுத்துருக்க கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ, இது வெரி இம்பார்ட்டன்ட். இதை அடிச்சு துவச்ச கொஸ்டின். ஆனால் வந்து இது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி மேலே இருக்கிற கொஸ்டின்லாம் வரலன்னா வரும். அடுத்து 1D ஹீட் ஈக்குவேஷன், இது நல்லா பார்த்துக்கோங்க. 1 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன், இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ கொடுத்துருக்க எல்லா மாடல்லையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்ட் பி. இதில் ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ்லேருந்து அடிச்சு துவச்சிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னாலே வளன்னு இருக்கும். உங்களோட கொஸ்டின் எல்லாமே கேட்டிருப்பாங்க ரிப்பீட்டட். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டினாக கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரிஸ், அதாவது இந்த சைன் கொசைன் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் சீரிஸ் அடிச்சு துவச்சிருக்காங்க, நல்லா ரிப்பீட்டட். ஸோ அதுவும் இந்த நான் சொல்ற எல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது ரிப்பீட் ஆயிருக்கும். அதுவுமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருவேன். 1 கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்க ஒரு கான்செப்டை பார்க்குறப்ப ப்ளஸ் மைனஸ் டிஃபரன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அட்டன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 4A சீரிஸ் வச்சு கேட்டிருக்காங்க, இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4ல வந்து உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், 4A டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் நிறையா வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்த 4th யூனிட்ல 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 4A சைன் டிரான்ஸ்ஃபார்ம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை தடவை கேட்டிருக்காங்க நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டிஷன்லாம் கேட்கல அவ்வளோவா. சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ரொம்ப முக்கியம், நிறைய டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்சல் ஐடென்டிட்டி, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இல்லை கன்வல்யூஷன் தியரம், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்ல வருது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது சம்டைம்ஸ் ஸ்ப்ளிட்டிங் கொஸ்டின்ல வர்றப்போ இந்த கன்வல்யூஷன் தியரம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கேட்டுட்டு அது கீழே இன்னொரு ப்ராப்ளம் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு சில டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் 4A சைன் அண்ட் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபர்ஸ்ட் இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம எல்லோ கலர்ல ஷர்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக படிங்க. ஸோ இப்போ இதில் வந்து 4A சைன் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதில் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இப்போ நான் கொடுக்குற எல்லாமே உங்களுக்கு வீடியோ காட்டணுங்கிறதுக்கு வந்து ஒவ்வொன்றா பாஸ் பண்ணி கேட்டுருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. 4A கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாமே ஆர்டராக பாருங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா பாதி கொஸ்டின் வந்து உங்களுக்கு விட்டு போயிடும், அதனால தான். ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்சல் ஐடென்டிட்டி, இதுதான் ரிப்பீட்டட். ஸோ ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் தான் வந்து பல தடவை கேட்ட ஒரு கொஸ்டின் சொல்லலாம். எந்த கொஸ்டின் எடுத்து பழைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த கொஸ்டின் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படின்னாலே தெரியும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கன்வர்டேஷன் தியரம், இதோட ஸ்டேட் ப்ரூவ். அதான் ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு நான் சொன்னல ஸ்டேட் பண்ணுற மாதிரி ஸ்டேட் பண்ண சொல்லி கேட்டு அப்படியே சப்டிஷன் கொஸ்டினே வரும். டைரக்ட் 3 மார்க்ல இருக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் 4A டிரான்ஸ்ஃபார்ம், இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதில் நான் வந்து மொத்தமாக அனலைசிஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக கொஸ்டினாக டாப்பிக்காக கொடுக்குற வேற. இப்போ நான் இதில் கொடுத்துருக்கிறது எவ்வளோ ஹார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.